நம்ம ஒன்று சொல்கிறோம், அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறான். ஒரு இடத்துலங்க நாயன்மார்களில் 4 ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் திருப்பி நாயன்மார்னோன்னு அப்பர், சுந்தரர், திருநாக்கரசர், இந்த மாதிரி இது திருஞான சம்பந்தர் இப்படியே சொல்லின்னு வராங்களே. புதுசாக சில நாயன்மார்களை நம்ம சொல்லுவோன்னு நான் என்ன பண்ணேன், குங்குலிய கலைய நாயனார், விரல் மீண்ட நாயனார், அதாவது ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு நாயன்மார்களாக எடுத்து இயற்பகை நாயனார் அப்படின்னு பேசினேன். அதை பேசும்போது சொன்ன இயற்பகை நாயனார்ன்றவர் சேக்கிழார் பெரிய புராணத்தில் அந்த நாயன்மாருடைய பேரை கூட எழுதலை, அவருடைய இயற்பெயர் எழுதலை. அந்த நாயன்மாரை என்ன செஞ்சார், இயற்கைக்கு பகையாக செய்த நாயன்மார், இயற்பகை நாயன்மார்னு சொன்னார். அவருடைய விரதம் என்ன தெரியுமா, அவருடைய சாதனை என்ன தெரியுமா, அவருடைய பக்தியுடைய உச்சம் எது தெரியுமா, சிவனடியார்கள் எது கேட்டாலும் கொடுத்துருவார், அதான் அவரோட விரதம். சிவன் இந்த அடியாரை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணார், மேலே இருந்து சிவனடியாராக ஒரு வேஷம் போட்டு இவர்கிட்ட நின்னார். சிவனடியார் வந்துட்டீங்களே என்ன வேணும்னு கேட்டார். இவர் உடனே சொன்னார், உன்னுடைய மனைவியை என்னுடன் அனுப்பிவிடுன்னாரு. சார், சராசரியாக ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆண்மகனுக்கு, ஒரு ஆணுக்கு கோபம் வர செயல் அது. ஏன்னா கொடுக்க முடியாத பொருளில் மனைவி ஒன்று. ஆனால் இவருடைய விரதம் என்னென்னா, சிவனடியாராக யார் எது கேட்டாலும் கொடுத்துறது தானே. உடனே சொன்னார், கூட்டிகிட்டு போங்க ஐயா அப்படின்னாரு. இயற்கைக்கு புறம்பாக செய்தவர், அதனால் இயற்பகை நாயனார். இது சேக்கிழார் எழுதுந்து. நம்ப மாட்டீங்க சார், ஒரு 6 ஹவர் ரொம்ப உருக்கமாக சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு இறங்குறேன், வாசல்லையே ஒருத்தர் நிற்கிறான் படிக்கட்டுக்கிட்டே. என்னண்ண இப்போ வருவாரா சார்னு கேட்டான். யாருன்னு, சிவபெருமான் தான். ஏன்னு என்ன கேட்க சொல்லு சார், மாமியாரோட சேர்த்து அனுப்புகிறார்.